ஒரு பரபரப்பான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களுக்கு முன்பாக சத்தீஸ்கர் மாவட்டம் துர்க் ரயில்வே ஸ்டேஷனில் வைத்து கைது செய்யப்பட்ட 2 கேரள மாநிலத்தைச் சேர்ந்த கன்னியாஸ்திரி அவர்களை இன்று ஸ்பெஷல் என்ஐஏ கோர்ட் பைலாஸ்பூர் கோர்ட்டிலே பெயில் வழங்கி அவர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். அந்த பெயிலுக்காக அவளுக்காக 143 என்ற அந்த சட்டத்தின் கீழ் வாதாடிய கோபகுமார் என்ற அந்த அவருடைய அந்த அட்வொகேட் தொடர்ந்து வாதாடி அவர்களுக்கு அந்த பெயிலை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த பெயிலிலே கொடுக்கப்பட்ட 3 கண்டிஷன்கள்: ஒன்று, அவர்கள் எந்த வெளிநாட்டுக்கும் போகக்கூடாது; இரண்டாவது, 50,000 ரூபாய் ஜாமீன் பாண்ட் கட்ட வேண்டும்; அதற்கு பிறகு 2 பேர் கொண்ட ஒரு ஷூரிட்டி மனுவை அவர்கள் தாக்கல் செய்ய வேண்டும். இந்த 3 நிபந்தனையின் பேரில் அவர்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஜெபங்கள் தான் தேவன் கேட்டு அவர்களை விடுதலையாக்கினார். அதோடு மட்டுமல்ல, சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதற்காக இவர்களுக்காக எடுக்கப்பட்ட அந்த திட்டமிடப்பட்ட அந்த கண்டன போராட்டம் ஒரு திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு பல்லாவரம் பஸ் நிலையத்தில் வைத்து நடக்க இருக்கிறது. இவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இருந்தாலும் கூட, ஆனால் அதை அரசாங்கம் செய்த தவறை கண்டித்து சத்தீஸ்கர் மாவட்டத்தில் இருக்கிற பிஜேபி அந்த பஜ்ரங் தளுடைய அந்த சதி திட்டத்தை முறியடிப்பதற்கும், இதற்கு மேல் எங்கும் கிறிஸ்துவர்களை இப்படி அச்சுறுத்தக்கூடாது என்பதற்கு நம்முடைய ஒற்றுமையை காட்டவும், நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்யவுமாய் இந்த கூட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. திருச்சபை போதல் அனைவருக்கும், சென்னையில் உள்ள திருச்சபை போதல் அனைவருக்கும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆராதனையிலே வாய்ப்பு இருக்கிறவர்கள் எல்லாம் கண்டிப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ளும்படி ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்பாக ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். நீங்கள் திருச்சபை மக்களுக்கு அறிவிக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் அந்த நேரம் இருக்கிறவர்கள் கண்டிப்பாக பெருவாரியாக அந்த பல்லாவரத்திலே நடக்கிற அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நாட்களிலே மோசமான இந்த சூழ்நிலையிலே நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 4வது அதிகாரம் 21வது வசனத்திலே, தன் சொந்த சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் எப்படி தேவனிடத்தில் அன்பு கூறுவான்? தன் சொந்த சகோதரனை நேசிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. எங்கோ கேரளாவில் இருக்கிற கன்னியாஸ்திரிகள் அவர்கள் வடநாட்டிலே கைது செய்யப்பட்டார் என்றால் அவரும் நமக்கு சொந்த சகோதரிகள் தான். அப்படி நாம் இந்த மதவாத அரசுகளை நாம் கண்டிக்க தவறினோம் என்று சொன்னால், இன்று அவர்களுக்கு நாளை ஒருவேளை நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரலாம். இது தமிழ்நாட்டிலும் இந்த சூழ்நிலை எதிரொலிக்கலாம். ஆகவே வருமுன் காத்த நலம் என்பதை போல நாம் இன்றே ஒன்றுபட்டு இதற்கு எதிர்ப்பு நிற்போம் என்ற வேதமும் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்றார். நீங்கள் எதிர்த்து நிற்க இப்படி ஒரு கூட்டம் வராது இருப்பீர்கள் என்று சொன்னால், எதிர்வரும் நாளிலே அந்த ஜெர்மனிலே இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற புராட்டஸ்டன்டுடைய அந்த ஊழியக்காரன் எழுதின கவிதை எனக்கு நினைவு வருகிறது. அதை உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனமாய் கேளுங்கள். அவர்கள் யூதர்களை பிடிக்க வந்தார்கள், நான் எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை, ஏனென்றால் நான் யூதன் அல்ல. அவர்கள் கம்யூனிஸ்டுகளை பிடிக்க வந்தார்கள், நான் எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை, ஏனென்றால் நான் கம்யூனிஸ்ட் அல்ல. அவர்கள் கத்தோலிக்கர்களை பிடிக்க வந்தார்கள், நான் எதிர்ப்பு குரல் எழுப்பவில்லை, ஏனென்றால் நான் கத்தோலிக்கன் அல்ல. பின்பு அவர்கள் என்னை பிடிக்க வந்தார்கள், அப்போது எதிர்ப்பு குரல் எழுப்புவதற்கு இங்கு யாரும் இல்லை என்று சொல்லி அந்த நியோ முல்லர் என்று சொல்லுகிற அந்த சிறப்பு மிக்க கவிதை எதை நமக்கு காட்டுகிறது? இன்று அவர்களை பிடிக்கும் போது அவர்களை நாம் அவர்களுக்காக குரல் கொடுக்காவிட்டால், நாளை நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது தமிழகத்திலே நமக்கு குரல் கொடுக்க இங்கு ஒருவனும் இருக்க மாட்டான். ஆகவே நாம் இதை மனதிலே கொண்டு எல்லா திருச்சபை போதர்களும், விசேஷமாக பல்லாவரம், பம்மல், தாம்பரம் என்று பக்கத்திலே இருக்கிற சென்ட் தாமஸ் மவுண்ட், இப்படி இருக்கிற இந்த பகுதியில் இருக்கிற எல்லா திருச்சபையிலிருந்தும் பெருவாரியான கிறிஸ்தவ மக்கள் திரண்டு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். மறந்து விடாதீர்கள், திங்கட்கிழமை மாலை 3 மணிக்கு பல்லாவரத்தில் இருக்கிற அந்த பஸ் நிலையத்திலே இந்த 2 கன்னியாஸ்திரிகள் கைது செய்ததை கண்டித்து, அந்த பிஜேபி மதவாத பஜ்ரங்களை கண்டித்து சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாக ஏறெடுக்கப்படுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்
உங்கள் அனைவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வருக வருக என்று வரவேற்று அழைக்கிறேன். கண்டிப்பாக அந்த போராட்ட களத்திலே நாம் சந்திப்போம், ஒன்றுபடுவோம், வென்றெடுப்போம். ஒன்றுபட்டால் இங்கு உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கள் அனைவருக்கும் தாழ்வு என்று என்கிறது தமிழ் கவிதை. நன்றி, வணக்கம்.